மீட்க வந்தருளும். ஆண்டவரே எங்களை மீட்க வந்தருளும். ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோருக்கான நீதியை நிலைநாட்டுகின்றார். பசித்திருப்போர்க்கு உணவளிக்கின்றார். சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கின்றார். ஆண்டவர் பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றார். தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார். நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார். ஆண்டவரே எங்களை மீட்க வந்தருளும். ஆண்டவரே எங்களை மீட்க வந்தருளும். ஆண்டவர் அயல் நாட்டினரை பாதுகாக்கின்றார். அனாதை பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் ஆதரிக்கின்றார். ஆனால் பொல்லாரின் வழிமுறைகளை கவிழ்த்து விடுகின்றார். சீயோனே உன் கடவுள் என்றென்றும் எல்லா தலைமுறைகளுக்கும் ஆட்சி செய்வார். ஆண்டவரே எங்களை மீட்க வந்தருளும். ஆண்டவரே எங்களை மீட்க வந்தருளும். இறையேசுவில் பிரியமான அன்பு இறை மக்களே, மாதா டிவியினுடைய அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவரையும் திருவருகை காலத்தினுடைய 3வது ஞாயிற்றுக்கிழமையிலே சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஞாயிறு மிக சிறப்பானது ஞாயிறாக இருக்க காரணம், ஒரு மகிழ்ச்சியின் ஞாயிறாக நமக்கு இது இருக்கிறது. என்னதொரு மகிழ்ச்சி! கடந்த 2 வாரங்களிலுமே நாம் ஊதா நிறத்தினுடைய மெழுகுதிரிகளை ஏற்றினோம். ஆனால் இந்த வாரம் ரொம்ப சிறப்பாக இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கிற மெழுகுதிரிகளை ஏற்றுறோம். அதற்கு அன்பு என்கின்றார்கள். என்ன அன்பு? இறைவனுடைய அன்பு. ஒவ்வொரு நாளும் இறைவன் நம்மை அன்பு செய்கிறார். திருவருகை காலத்திலே நாம் மீண்டும் மீண்டுமாக மாற்றத்தை நோக்கி புது வாழ்வை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிற நமக்கு இறைவன் அன்பை தருகிறார். எதற்கு என்றால், நாம் தொடர்ந்து பயணிக்க நமக்கு தேவையானது அன்பு என்கின்றார். அன்பினால் தான் நாம் பலவற்றை ஏற்றுக்கொள்ள முடியும், விட்டு கொடுக்க முடியும் என்கின்ற மைய சிந்தனையாக இந்த ஞாயிறு வழிபாடு நமக்கு இருக்கிறது. இந்த ஞாயிறு வழிபாட்டிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருப்பாடல் எண் 146. இந்த திருப்பாடல் 10 வசனங்களை கொண்டதாக இருக்கிறது. ஒவ்வொரு வசனமுமே மகிழ்ச்சி அடிப்படையாக கொண்டதாகவும், இறைவனை நாம் புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த உலகத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் நம்மை சரியான வழியில் நடத்தி செல்ல மாட்டார்கள். மாறாக இறைவன் என்கின்ற தலைவன் மட்டுமே நம்மை நல்ல வழிக்கு, உண்மையான வழிக்கு நம்மை அழைத்து செல்வார் என்பதை எடுத்து காட்டுவதாக இந்த திருப்பாடல் நமக்கு அமைகிறது. மகிழ்ச்சியினுடைய உச்சத்திலே நாம் அன்பை பெறுகிறோம். மகிழ்ச்சியினுடைய உச்சத்திலே நாம் இரக்கத்தை பெறுகிறோம். மகிழ்ச்சியினுடைய உச்சத்திலே நாம் மன்னிப்பை பெறுகிறோம். ஆனால் இது அனைத்தையும் விட அன்புதான் நம்மை இன்னும் அதிகமாக இறைவனை அறிய நமக்கு அழைப்பு விடுக்கிறது. காரணம், இறைவன் தான் நம்மை ஒவ்வொரு நாளும் இயக்குகிறார், வழி நடத்துகிறார், ஆசீர்வதிக்கிறார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதமான திருப்பாடலாக இது இருக்க காரணம், இந்த திருப்பாடலுடைய 5 புத்தகங்களில் இது கடைசி புத்தகமாக இருக்கிறது. மகிழ்ச்சியின் புத்தகமாக இருந்து இந்த திருப்பாடல் நமக்கு அமைகிறது. இதை படிக்கிற ஒவ்வொருவருமே இறைவன் நிச்சயம் நம்மை அன்பு செய்கிறார், நம்மை ஏற்றுக்கொள்கிறார், நாம்
அவருடைய மக்களாக கண்டிப்பாக வாழ வேண்டும். அப்படி வாழுகிற பொழுதுதான் நாம் இறைவனை அடைய முடியும் என்பதை நமக்கு எடுத்து காட்டுவதாக இந்த திருப்பாடல் அமைகிறது. ஒவ்வொரு வசனமும் மகிழ்ச்சியையும் அன்பையும் மீண்டும் மீண்டும் தந்து கொண்டே இருக்கிறது. இதை பெற்றுக்கொண்ட நாம் மற்றவர்களுக்கும் இதை நாம் பகிர வேண்டும் என்கின்ற அடிப்படை காரியத்தையும் கூட இந்த திருப்பாடல் நமக்கு எடுத்து காட்டுகிறது. திருவருகை காலத்தினுடைய 3வது ஞாயிற்றுக்கிழமை, இயேசுனுடைய பிறப்பிற்கு மிக அருகில் இருக்கிற இந்த ஞாயிறு தான் நமக்கு அன்பை வெளிப்படுத்துகிறது என்று நாம் பார்த்தோம். அப்படி என்றால் நமக்கு தருகின்ற பாடம் என்ன? நல்லதொரு கிறிஸ்தவளாக இந்த சமுதாயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அன்பை வெளிக்காட்டும் மக்களாக, இறைவனை மகிமைப்படுத்த, இறைவனுடைய புகழ்ச்சி மற்றவர்களுக்கு காட்ட அன்பை வெளிப்படுத்தும் மக்களாக நாம் வாழ இந்த திருப்பாடல் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. சிந்திப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அன்பு செய்கின்றோமா? ஏற்றுக்கொள்கின்றோமா? கடவுள் கொடுத்த அன்பு நமக்கு உண்மையிலும் பயன்படுகிறதா? சிந்திப்போம். ஏனென்றால் இயேசுனுடைய பிறப்பை நம்முடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற நமக்கு இந்த திருப்பாடல் கொடுத்திருக்கின்ற அழைப்பு மிக பெரியது. கடவுளை நாம் நமதாக்கி கொள்ள நாம் அவரை புகழ வேண்டும். தேவைகளை மட்டுமே மீண்டும் மீண்டும் கேட்பதால் என்ன பயன்? இறைவனுக்கு தெரியாதா நமக்கு என்ன தேவை என்று? இறைவன் ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவையானதை கொடுத்து கொண்டே இருக்கிறார். பெற்றுக்கொள்ள நாம் எந்த மனநிலையில் இருக்கிறோம்? அன்பின் மனநிலையில் இருந்தால் நாம் பெற்றும் கொள்ளுவோம், கொடுத்தும் வாழுவோம். இறைவன் நம்மை கொடுக்க அழைக்கிறார். இறைவன் ஒருவரே வாழ்த்த பெறுவாராக. ஜெபிக்கலாம். அன்பு இறைவா, ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு அன்பை பயிற்றுவிக்கிறீர். உம்முடைய மகிழ்ச்சிகரமான அன்பு எங்களை மற்றவர்களிடத்திலே அந்த அன்பை பகிர, நாங்கள் விட்டு கொடுத்து வாழ, நாங்கள் பகிர்கின்ற அன்பால் எங்களுடைய உறவு வளர, உம்முடைய எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக நாங்கள் பயணிக்க ஆசீர்வதிப்பதாக. நீரே உடனிருந்து எங்களை வழிநடத்துவீராக. ஆமேன்.